வணக்கம். மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கடந்த 8 நாட்களாக கரப்பான் பூச்சிகள் என்று சொன்னதன் பேரில் இந்தியாவில் வெடித்த இளைஞர்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து ஒரு மகத்தான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது என்ன? மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய கல்வி அமைச்சர் உடனடியாக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. மோடியெல்லாம் எங்கப்பா ராஜினாமா செய்வார்? மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ராஜினாமா செஞ்சுவாரா? இவங்க சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இது ஏதோ இளைஞர்கள் வழக்கமாக இந்த 12 வருஷமாக பார்க்காததா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் கரப்பான் பூச்சி கூட்டம் இன்றைக்கு மோடியை தோற்கடித்திருக்கிறது. கரப்பான் பூச்சி கூட்டம் சொன்னதை மோடி இன்றைக்கு கேட்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் வேறு வழியே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் 8வது நாளாக இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். எங்கு? கரப்பான் பூச்சி கூட்டம் நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய இளைஞர் திரளுக்கு மத்தியில். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய ஒரு RSS அனுதாபி போராட்டம் என்கிற பெயரில் ஒன்று கொண்டு வந்து டில்லியில் நடத்தினான். அதை எல்லா ஊடகங்களும் போட்டி போட்டு ஒளிபரப்பினார்கள். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை ஏன் ஊடகங்கள் பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை? 8வது நாள் ஆகுது. அந்த அளவிற்கு இளைஞர் திரள் அதற்கு பின்னால் ஆதரவளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் இது கூட்டம் ஊடகங்களால் காட்டலானாலும் கூட இது தொடர்ந்தால் தனக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்ட RSS இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதல் ராஜினாமா யார் தெரியுமா? தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய கல்வி அமைச்சர். அவருடைய ராஜினாமாவைத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்டது. அதை இப்போது செய்திருக்கிறது RSS. வேறு வழி இல்லை அவங்களால. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இதற்கு முன்னாலும் மோடியை பணிய வைத்த ஒரு மகத்தான போராட்டத்தை இந்தியா பார்த்திருக்கிறது. நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாய பெருமக்கள் 1 வருடத்திற்கும் அதிகமாக டெல்லியில் இதே மோடியினுடைய வீட்டு வாசலில் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் எப்போதுமே மோடி அவர்களை கண்டுகொள்ளலை. ஜஸ்ட் ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசுகிறது கூட நடத்தலை. ஃபாரின் டூர் போகிறது, அவர் பாட்டுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார். ஆனால் விவசாயிகளை சந்திக்கவில்லை. ஆனால் விவசாயிகளுக்கு முன்னால் கடைசியில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் மோடி, இல்லையா? விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெற்றது. அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் மோடி தோற்று போயிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் அமைப்பு முன்வைத்த கோரிக்கையை இப்போ வேணால் இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்லை நாங்கள் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாஜகவினுடைய அமைச்சர்களை நீக்கிட்டு வேறு புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வழக்கம் அப்படின்னு சொல்கிறது இவங்க வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தர்மேந்திர பிரதானும் மோடியும் இன்றைக்கு பாஜகவும் RSSம் சேர்ந்து இந்தியாவினுடைய கல்வித்துறையில் நடத்தியிருக்கக்கூடிய ஊழல், மிகப்பெரிய மோசடி என்பது எந்த காலத்தில் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய மோசடியை இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம். அந்த சமூகம் இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி டெல்லியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். கடைசியில் அவர்களிடம் மண்டியிட்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிறதா உண்மையான செய்தி. அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, அவர்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றியாக மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தூக்கி எறியப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நீங்கள் பாருங்களேன், முதலாக இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு ஏற்றவுடன் கை எங்கே வச்சாங்க தெரியுமா? கல்வியில் தான். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கல்வி RSSக்கு எதிரானது, கற்பது RSSற்கு எதிரானது. ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னா அது RSS தாங்கவே தாங்காது. ஏன் தாங்காது? கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டால் RSS அப்படிங்கிறது என்ன மாதிரியான இயக்கம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அதனால் கல்வியை எப்படி சாதாரண மக்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுப்பது, கொண்டு செல்லாமல் சேர்ப்பது அப்படிங்கிறத திட்டமிட்டு பல காலமாக செய்து வருகிறார்கள். அதை 12 வருடமாக முழு வீச்சில் செய்து வருகிறார்கள். நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய நபர் RSSனுடைய அஜெண்டாவை செயல்படுத்தி எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பெரிய மோசடி நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஏன்?
சமீபத்தில் கூட கடைசியாக வைத்த நீட்டில் கூட இயற்பியல் கேள்விகள் 2 தவறாக இருக்கிறது என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. எந்த காலத்திலாவது நீட் மோடி அறிமுகம் செய்ததற்கு பிறகு ஒரு முறையாவது ஒழுங்காக அந்த தேர்வை நடத்த மோடியால் முடிந்திருக்கிறதா? உலகத்தினுடைய 56 இன்ச்சு விஸ்வகுரு அது இது என்னெல்லாமோ சொல்லி ஒரு தேர்வை, ஒரு சாதாரணமான ஒரு தேர்வை கூட ஒழுங்காக செய்ய முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்தான் நரேந்திர மோடி. அவர் பின்பற்றக்கூடிய சித்தாந்தமான RSS. இவர்கள் கைகளில் ஆட்சியை ஒப்படைத்ததன் மூலமாக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியுது. ஒட்டுமொத்தமாக அவர்களை கரப்பான் பூச்சிகள் என்று ஏளனம் செய்தவர்கள் இன்றைக்கு அந்த கரப்பான் பூச்சிகள் சொல்வதற்கு தலையசைத்து ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த அமைப்பு ஒரு மாபெரும் வெற்றியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். आप जितना स्पेस हमको दे बताइए तो सर वो स्पेस की बात हुई आशुतोष ने वो कहा है वहाँ से ना वो वहाँ पेड़ के स्टेज से ठीक करिए नहीं उधर उस साइड सर इधर कुछ नहीं होगा उनका स्टेज सर बना आज संडे हमारे यहाँ क्राउड ज्यादा आता है उसके बाद आप मुझे ऐसा लग रहा है ना जानबूझकर संडे के दिन ये लोग परमिशन दे रहे ताकि यहाँ पर हमारी जो ज्यादा भीड़ आ रही है वो कम बुलाया जा रहा है जानबूझकर किया जा रहा है नहीं चलने देंगे कर रहा हूँ ना बता रहा हूँ ये होता क्या था कि यहाँ अगर कोई परमानेंट शिफ्ट है तो यहाँ सड़क पे प्रदर्शन कराया जाता है। मंडे को सड़क पे कराया जा सकता है। किसका करवाया मंडे को कोई देखिए सर संडे को हमारे यहाँ ज्यादा भीड़ आती है ये आपको भी पता है, आपके पास भी रिपोर्ट आती है सारी। डेली काउंट आप लोग भी रख रहे हो ये मुझे पता है, मुझे इन्फॉर्मर्स ने बताया। आप लोग डेली काउंट रख रहे हो मंडे से फ्राइडे कितनी भीड़ आती है, सैटरडे संडे कितनी भीड़ आती है। तो संडे को ही सर 5-5 प्रोटेस्ट की परमिशन आप लोग दे रहे हो, इसका मतलब जानबूझकर किया जा रहा है ताकि हमारा जो ग्रुप है, हमारी जो यहाँ आने वाली भीड़ है वो कम हो जाए। सर ये तो गलत बात आप ये नहीं समझ रहे हैं बिल्कुल आदमी ने एक महीने पहले अप्लाई किया हुआ है वो कहीं है जाता वहाँ चाहिए उसको। वहाँ एक साइड में करवा दीजिए लेकिन हमने आप हम लोग को न्याय दिला दीजिए सर। एक सेकंड अरे 2 मिनट बात कर रहे हैं ना सर। आप लोगों ने ये अश्योर करा था जो किसान आए थे यहाँ पर, आप लोगों ने बोला था इसके बाद हम किसी को आने देंगे क्योंकि आप लोग यहाँ बैठो। आप लोगों की तरफ से ये बात कोशिश की है वो कहाँ है बताइए कोई। आज 5-5 क्यों आ रहे हैं सर? जो उसके बाद भी आए सर, उसके बाद भी प्रोटेस्ट हुए सर। प्रोटेस्ट जो हो सकते हैं जो नहीं मान रहे वो आते हैं हमारा आज भीड़ ज्यादा आने वाली है सर। आपकी स्पेस आएगा तो हम पीछे कर देंगे उसको। यस सर। 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.